Hi students, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயானிக் ஈக்லிபிரியம் என்ற டாப்பிக்கில் நாம் பார்க்க போகிற டாபிக் காமன் அயான் எஃபெக்ட். இது ஹையர் செகண்டரி கிளாஸுக்கான ஒரு டாபிக். காமன் அயான் எஃபெக்ட் என்ற இந்த கான்செப்ட் பேஸ்ட் ஆன் அரினியஸ் தியரி. ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸில் ப்ரீவியஸ் வீடியோவில் அரினியஸ் கான்செப்ட் ஆஃப் ஆசிட் அண்ட் பேஸ் நம்ம பார்த்துருக்கோம். அந்த வீடியோவை நீங்கள் ஒரு முறை பார்த்தீங்கன்னா அரினியஸ் கான்செப்ட் பற்றி உங்களுக்கு புரிய வரும். அப்போ இந்த காமன் அயான் எஃபெக்ட் பேஸ்ட் ஆன் அரினியஸ் கான்செப்ட். ஓகே, ஒரு காமன் அயான் எஃபெக்ட் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்ட்ராங் ஆசிட் எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். இது ஒரு ஸ்ட்ராங் ஆசிட். ஆசிட்ஸில் ரெண்டு டைப் இருக்குது, ஸ்ட்ராங் ஆசிட் அண்டு வீக் ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டைப் இருக்குது. இப்போ இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஸ்ட்ராங் ஆசிட், இது நம்ம வாட்டரில் நீங்கள் இந்த ஆசிடை டிசால்வ் பண்ணுறீங்க. இது டிசோசியேட் ஆகும், அயனைசேஷன் நடக்கும். எப்படி ஸ்ப்ளிட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா H+ அண்டு Cl- அயான்ஸாக ஸ்ப்ளிட் ஆகும். ஒரு ஸ்ட்ராங் ஆசிட் இட் அண்டர்கோஸ் கம்ப்ளீட் டிசோசியேஷன் இன் வாட்டர். நீ இதை வாட்டரில் டிசால்வ் பண்ணும்போது 100% டிசோசியேட் ஆகிடும். இப்போ நீங்கள் 1 mole ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த 1 mole ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் நீங்கள் டைலூட் பண்ண என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஸ்ப்ளிட் ஆகிடும். அப்போ திஸ் ஸ்ட்ராங் ஆசிட் undergoes 100% dissociation or we can say ionization அப்படின்னு நம்ம சொல்லலாம். கம்ப்ளீட்டாக அயான்ஸாக ஸ்ப்ளிட் ஆகிடும். இப்போ இதே இடத்துல நாம் ஒரு வீக் ஆசிட் எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அசிட்டிக் ஆசிட் ஒரு வீக் ஆசிட் CH3COOH. இது அசிட்டிக் ஆசிட். இந்த அசிட்டிக் ஆசிட் ஒரு வீக் ஆசிட். இதை நீங்கள் வாட்டரில் டிசால்வ் பண்ணுறீங்க. அப்படி டிசால்வ் பண்ணும்பொழுது இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஆகும். எப்படி ஸ்ப்ளிட் ஆகும்? CH3COO- அண்ட் H+ ஸ்ப்ளிட் ஆகும். இது கம்ப்ளீட்டாக ஸ்ப்ளிட் ஆகுமா? எதனால் நம்ம இதை மட்டும் வீக் ஆசிட் சொல்கிறோம், இது ஏன் நீங்கள் ஸ்ட்ராங் ஆசிட் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆசிட் அண்டர்கோஸ் பார்ஷியல் டிசோசியேஷன் இன் வாட்டர். இது கம்ப்ளீட் டிசோசியேஷன் அண்ட் திஸ் காம்பவுண்ட் அண்டர்கோஸ் பார்ஷியல் டிசோசியேஷன் இன் வாட்டர். இப்போ நீங்கள் அசிட்டிக் ஆசிடை நம்ம வாட்டரில் டிசால்வ் பண்ணும்பொழுது மேக்ஸிமம் எவ்வளோ தான் டிசோசியேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30%க்கு மேலே அது டிசோசியேட் ஆகாது. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆசிட் அண்டர்கோஸ் பார்ஷியல் டிசோசியேஷன். இப்போ நீங்கள் ஒரு 1 mole ஆஃப் அசிட்டிக் ஆசிட் எடுக்கிறீங்கன்னா 1 mole கம்ப்ளீட்டாக அயான்ஸாக ஸ்ப்ளிட் ஆகாது. அப்போது இது ஒரு வீக் ஆசிட் அண்டர்கோஸ் பார்ஷியல் டிசோசியேஷன். இந்த கான்செப்ட் தான் யார் எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னா அரினியஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அப்போ ஸ்ட்ராங் ஆசிட்ஸு ஸ்ட்ராங் பேசஸ்லாம் கம்ப்ளீட் டிசோசியேஷன் நடக்கும். வீக் ஆசிட் வீக் பேசஸ்லாம் பார்ஷியல் டிசோசியேஷன் நடக்கும். அப்போது இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் டிசோசியேஷன் ஒன்லி H+ அண்ட் Cl- அயான்ஸ் மட்டும்தான் அந்த சொல்யூஷனில் இருக்கும். HCl இருக்காது, கம்ப்ளீட்டாக ஸ்ப்ளிட் ஆகிடும். பட் இங்கே இந்த கேஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதில் இந்த அசிட்டேட் அயான்ஸ் இருக்கும், H+ அயான்ஸ் இருக்கும், டிசோசியேட் ஆகாமல் அசிட்டிக் ஆசிட் இருக்கும். ஸோ இதனுடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும், நிறைய அசிட்டிக் ஆசிட் ஸ்ப்ளிட் ஆகாமல் இருக்கும். அப்போது இந்த சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா there is an equilibrium exist between ions and undissociated molecule. இந்த இடத்துல நம்ம சிங்கிள் ஏரோ மார்க் போட்டிருக்கோம், இங்கே டபுள் ஏரோ மார்க் போட்டிருக்கோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கம்ப்ளீட்டாக ஸ்ப்ளிட் ஆகிடுது. ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் மட்டும்தான் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரிவர்சிபிள் ரியாக்ஷன் நம்ம போட்டிருக்கோம். அப்போ இந்த கேஸில் அசிட்டேட்டும் இருக்கும், H+ இருக்கும், ஸ்ப்ளிட் ஆகாமல் இருக்கிற அசிட்டிக் ஆசிட் இருக்கும். அப்போ வீக் ஆசிட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ஷியலாக டிசோசியேட் ஆகுது என்ற கான்செப்டை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. இதான் அரினியஸ் உடைய கான்செப்ட். ஓகே, இப்போ இந்த கான்செப்டை வச்சு நம்ம காமன் அயான் எஃபெக்டை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, புரியுதா? இப்போ காமன் அயான் எஃபெக்ட் அப்படின்னு சொன்னால் என்ன? இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம், ஒரு வீக் ஆசிட் நம்ம எடுத்துக்கிறோம். யூ நோ த எக்ஸாம்பிள், இப்போ தான் பார்த்தோம். ஒரு வீக் ஆசிட், யூ டேக் அசிட்டிக் ஆசிட் CH3COOH. அசிட்டிக் ஆசிட் ஒரு வீக் ஆசிட். இந்த வீக் ஆசிடை நம்ம வாட்டரில் டிசால்வ் பண்ணுறீங்க, புரியுதா? வாட்டரில் டிசால்வ் பண்ணுறீங்க, ஸ்ப்ளிட் ஆகுது. எப்படி?
CH3 COO minus and H plus. இது கம்ப்ளீட்டா ஸ்ப்ளிட் ஆகுதா? இல்ல. இது வந்து பார்ஷியலா ஸ்ப்ளிட் ஆகுது. இப்போ arrow mark double arrow mark போட்டுருக்கோம். இப்போ this compound undergoes partial dissociation. ஓகே, இப்போ நீங்க அசிட்டிக் ஆசிடை நம்ம ஒரு பீக்கர்ல இருக்கிற வாட்டர்ல நீங்க ஆட் பண்ணி இந்த மாதிரி என்ன பண்றோம்? ஒரு டிசோசியேட் ஆயிட்டு அயான்ஸா இருக்குது. இந்த அசிட்டிக் ஆசிட் சொல்யூஷன்ல புரியுதா? இந்த அசிட்டிக் ஆசிட் சொல்யூஷன்ல I am going to add one more substance. இப்போ இதான் ஒரு பீக்கர். இந்த பீக்கர்ல வாட்டர் இருக்கு. இந்த வாட்டர்ல தான் நம்ம இந்த அசிட்டிக் ஆசிடை நீங்க ஆட் பண்ணிருக்கீங்க. இந்த அசிட்டிக் ஆசிட் ஆட் பண்ணிருக்கோம். CH3 COOH அது வந்து ஸ்ப்ளிட் ஆயிருக்கு. CH3 COO minus and H plus ஸ்ப்ளிட் ஆயிருக்கு. ரைட், இந்த சொல்யூஷன்ல I am going to add one more substance that is called as sodium acetate. sodium acetate அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் நான் ஆட் பண்றேன். ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா CH3 COONA. this is sodium acetate. இது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இது வந்து ஒரு சால்ட். இது எதனோட சால்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வீக் ஆசிடோட சால்ட். அப்ப சோடியம் அசிட்டேட் இஸ் த சால்ட் ஆஃப் வீக் ஆசிட் அப்படின்னு நீங்க சொல்லணும். இப்போ இந்த சால்ட் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும்? இந்த சால்ட் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனரலா ஒரு சால்ட் எப்படி ஃபார்ம் ஆகும்? ஒரு ஆசிடும் ஒரு பேஸும் மிக்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சால்ட் அண்ட் வாட்டர் கிடைக்கும். we know that is neutralization reaction. ரைட், இப்போ இந்த சால்ட் எப்படி கிடைச்சிருக்குன்னு பாருங்க. இப்போ இதுதான் ஆசிட், அசிட்டிக் ஆசிட் CH3 COOH. இதனோட நம்ம என்ன பண்றோம்? NaOH நீங்க ஆட் பண்றீங்க. இப்போ இது வந்து ஆசிட், இது வந்து ஆசிட். NaOH வந்து ஒரு பேஸ். அப்போ ஒரு ஆசிடும் ஒரு பேஸும் நம்ம என்ன பண்றோம்? ஆட் பண்றோம். இது ரெண்டும் ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கும் என்ன கிடைக்கும்? சால்ட் கிடைக்கும். இப்போ பாருங்க, இங்க இருக்கிற இந்த Hம் இங்க இருக்கிற இந்த OHம் நியூட்ரலைசேஷன் ஆயிடும். ஆசிட்ல இருக்கிற H பிளஸும் பேஸ்ல இருக்கிற OH மைனஸ் நியூட்ரலைசேஷன் ஆயிடுச்சுன்னா இப்போ மீதி என்ன கிடைக்கும் பாருங்க? CH3 COO, இங்க என்ன இருக்கா? CH3 COO Na plus H2O. ஒரு ஆசிட் ஒரு பேஸ் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சால்ட் கிடைச்சிருக்கு. என்ன சால்ட்? சோடியம் அசிட்டேட் என்ற சால்ட் கிடைச்சிருக்கு. அப்போ இந்த சால்ட்டோட பேரண்ட் ஆசிட் இருக்குல்ல, இந்த ஆசிட் வந்து ஸ்ட்ராங் ஆசிடா வீக் ஆசிடா அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து வீக் ஆசிட். இன்னொரு பேரண்ட் வந்து பேஸ். இந்த சால்ட்டோட இன்னொரு பேரண்ட் வந்து பேஸ். அந்த பேஸ் வீக் பேஸா ஸ்ட்ராங் பேஸா? இங்க பாருங்க, சோடியம் ஹைட்ராக்சைடு ஒரு ஸ்ட்ராங் பேஸ், இது வந்து ஸ்ட்ராங் பேஸ். அப்போ இது வந்து சால்ட் ஆஃப் வீக் ஆசிட் அண்ட் ஸ்ட்ராங் பேஸ். ஒரு வீக் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ்ல இருந்து வந்த சால்ட். அப்போ this is nothing but salt of weak acid and strong base. This salt is nothing but salt of weak acid and strong base. அப்போ இது வந்து salt of weak acid and strong base. சரி, இப்போ இந்த சால்ட் வந்து ஸ்ட்ராங்கா இல்ல வீக்கா? எப்படி நீங்க ஆசிட்ஸ் ஸ்ட்ராங் வீக்னு சொல்றீங்களோ அதே மாதிரி சால்ட் கூட என்ன இருக்கு? ஸ்ட்ராங் வீக் இருக்கு. ஜெனரலி எலக்ட்ரோலைட்ஸ்ல வந்து ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸ் வீக் எலக்ட்ரோலைட்ஸ் நீங்க பிரிக்கலாம். இட் மே பி an acid base or salt. ஓகே, இது ஸ்ட்ராங்கா இருக்குமா இல்ல வீக்கா இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சால்ட்டோட ஒன் ஆஃப் த பேரண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆசிட் வீக்கா இருக்கு, ஆசிட் வீக்கா இருக்கு. ஆனா பேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க, ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்போ இந்த சால்ட்டோட ஒன் ஆஃப் த பேரண்ட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால இந்த சால்ட் வந்து ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டா இருக்கும். இது வந்து ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட். இப்போ இதுல வந்து ஏதாவது ஒன்று வந்து ஸ்ட்ராங்கா இருந்தா இந்த சால்ட்டும் ஸ்ட்ராங் ஆயிடும். சப்போஸ் ரெண்டுமே ஸ்ட்ராங்கா இருந்தாலும் சால்ட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். ரெண்டுமே வீக்கா இருந்தா சால்ட் வந்து வீக்கா இருக்கும். அப்போ this sodium acetate is the salt of weak acid strong base. இங்க ஒன் ஆஃப் த பேரண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால இந்த சால்ட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டா இருக்கும். இது வந்து ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட். புரியுதா? அப்ப சோடியம் அசிட்டேட் வந்து ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் அப்படின்னு நீங்க சொல்லணும். ரைட், இந்த சோடியம் அசிட்டேட் தான் நம்ம இதில் ஆட் பண்றோம்.
இந்த அசிட்டிக் ஆசிட் சொல்யூஷனில் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. இது எப்படி ஸ்ப்ளிட் ஆகும்? இது வந்து கம்ப்ளீட்டாக ஸ்ப்ளிட் ஆகிடும். பிகாஸ் இட் இஸ் a strong electrolyte. அப்போ நம்ம சிங்கிள் ஏரோ மார்க் போட்டுக்கிறோம். இது வீக் என்றதால் டபுள் ஏரோ மார்க் போட்டிருக்கீங்க. ஓகே, இப்போ இது எப்படி ஸ்ப்ளிட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CH3 COO மைனஸ் அண்டு Na ப்ளஸ்ஸாக ஸ்ப்ளிட் ஆகும். இஸ் கிளியர்? ஓகே, அப்போது இது வந்து வீக் ஆசிட். வீக் ஆசிட் ஆல்ரெடி இந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. அந்த சொல்யூஷனில் நம்ம என்ன பண்ணுறோம்? இதனுடைய ஓன் சால்ட்டை நம்ம ஆட் பண்ணுறோம். இந்த ஓன் சால்ட் வந்து undergoes complete dissociation. ஏன்னா இது வந்து ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இப்போ காமன் அயன் எஃபெக்ட் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீக் ஆசிட் கம்ப்ளீட்டாக ஸ்ப்ளிட்டாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து நான் வந்து ஒரு 10 மோல்ஸ் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வீக் ஆசிட் வந்து நான் ஒரு 10 மோல்ஸ் எடுத்திருக்கேன். இந்த 10 மோல்ஸில் ஒரு 2 மோல்ஸ் மட்டும் ஸ்ப்ளிட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ ஸ்ப்ளிட் ஆகிருக்கு? 2 மோல்ஸ் வந்து ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. 10 மோல்ஸில் 2 மோல்ஸ் ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. அப்போ 2 மோல்ஸ் ஸ்ப்ளிட் ஆச்சுன்னா இது எவ்வளோ கிடச்சிருக்குன்னா இது 2 மோல்ஸ் கிடச்சிருக்கும். இது எவ்வளோ கிடச்சிருக்குன்னா அதுவும் 2 மோல்ஸ் கிடச்சிருக்கும். அப்போ 1 மோல் அசிட்டிக் ஆசிட் வில் ப்ரொடியூஸ் 1 மோல் அசிட்டேட் அண்ட் 1 மோல் H ப்ளஸ். அப்போ 2 மோல்ஸ் ஸ்ப்ளிட் ஆயிருந்தால் 2 மோல்ஸ் அசிட்டேட் 2 மோல்ஸ் H ப்ளஸ் நமக்கு கிடச்சிருக்கும். இப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? இந்த பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 மோல்ஸ் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் டிசோசியேட் ஆகாமல் அப்படியே இருக்குது. டிசோசியேட் ஆகலை, அயனைசேஷன் ஆகலை, ஸ்ப்ளிட் ஆகலை. ஸ்ப்ளிட் ஆகாமல் அப்படியே மாலிகுலாகவே இருக்குது. அண்டர்ஸ்டுட்? ரைட். அப்போது இந்த வீக் ஆசிட் பார்ஷியலாக டிசோசியேட் ஆகிருக்கு. அதாவது மீதி அசிட்டிக் ஆசிட் வந்து டிசோசியேட் ஆகாமல் அப்படியே சொல்யூஷனில் இருக்குது. ரைட். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணுறோம்? இந்த சால்ட்டை அதில் ஆட் பண்ணுறோம். அந்த சொல்யூஷன் சால்ட்டை ஆட் பண்ணுறோம். அப்படி ஆட் பண்ணுறதுனால இந்த சோடியம் அசிட்டேட் ஸ்ப்ளிட் ஆகிட்டு CH3 COO மைனஸ் அண்ட் Na ப்ளஸ் அயான்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு இல்லையா? இப்போது இந்த ஆசிட்லேருந்து வந்திருக்கிற ஒன் ஆஃப் த அயான், அதே மாதிரியான அயான் இங்கே ஒரு அயான் வந்திருக்கு இல்லைங்களா? இதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லணும்? காமன் அயான் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் அசிட்டேட் CH3 COO மைனஸ் திஸ் அயான் இஸ் கால்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமன் அயான் அப்படின்னு சொல்கிறீங்க. அதாவது ஒரு வீக் ஆசிட்லேருந்து ஃபார்ம் ஆன ஒரு அயான், அசிட்டேட் அயான் மாதிரியே இந்த சால்ட்டை ஒரு அயானை ப்ரொடியூஸ் பண்ணிருக்குல்ல, திஸ் அயான் இஸ் கால்டு காமன் அயான் அப்படின்னு சொல்கிறோம். ரைட். இப்போ இந்த அசிட்டேட் இதை ஆட் பண்ணதுனால என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகிடுது. அசிட்டேட் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகிடுது. அப்போது அசிட்டேட் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அசிட்டேட், எக்ஸஸ் அசிட்டேட், இட் வில் கம்பைன் வித் H ப்ளஸ். இந்த H ப்ளஸோட கம்பைன்ட் ஆகும். கம்பைன்ட் ஆகிட்டு என்ன நடக்கும்னு கேட்டால் பேக்வர்ட் ரியாக்ஷன் நடக்கும். பேக்வர்ட் ரியாக்ஷன் நடந்து இந்த அசிட்டேட்டும் H ப்ளஸும் சேர்ந்து பேக்வர்ட் ரியாக்ஷன் நடந்து திரும்ப என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசிட்டிக் ஆசிட் கிடைக்கும். அப்போ ஏற்கனவே இந்த அசிட்டிக் ஆசிட் கம்மியாக தான் டிசோசியேட் ஆயிருக்கு, குறைவாக தான் டிசோசியேட் ஆயிருக்கு. இந்த சால்ட்டை ஆட் பண்ணதுனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்வர்ட் ரியாக்ஷன் நடந்து இன்னும் அதிகமான அசிட்டிக் ஆசிட் வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போது இதனுடைய டிசோசியேஷன் குறையுது. அப்போது ஏற்கனவே 8 மோல்ஸ் அசிட்டிக் ஆசிட் ஸ்ப்ளிட் ஆகாமல் இருந்ததா, பேக்வர்ட் ரியாக்ஷன் நடக்கிறதுனால இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டால் இதனுடைய மோல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. 8லேருந்து 9 மோல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது அக்கார்டிங் டு லீ-சாட்லியர் பிரின்சிபல், லீ-சாட்லியர் பிரின்சிபல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர்சிபிள் ரியாக்ஷனில், ஒரு ஈக்லிபிரியம் ரியாக்ஷனில் ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, பேக்வர்ட் ரியாக்ஷனுடைய டைரக்ஷன் நடக்கும். அப்போ பேக்வர்ட் டைரக்ஷன் நடந்தால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மோர் அசிட்டிக் ஆசிட் வில் பி ப்ரொடியூஸ்ட். அப்போது அசிட்டிக் ஆசிடோட டிசோசியேஷன் வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டால் குறையுது. இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமன் அயான் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஏற்கனவே இது வந்து 80% தான் ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. 80% வந்து ஸ்ப்ளிட் ஆகாமல் இருக்குது. ஒன்லி 20% தான் ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இதை ஆட் பண்ணதுனால இதனுடைய ஸ்ப்ளிட்டிங் என்ன ஆகுதுன்னு கேட்டால் இன்னும் குறையுது. இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமன் அயான் எஃபெக்ட். இங்கே எது காமன் அயான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிட்டேட் தான் நம்ம என்ன சொல்கிறோம் காமன் அயான் அப்படின்னு நாம் சொல்கிறோம்.
ஓகே, இப்போ இது எப்படி நீங்க டிஃபைன் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the suppression of dissociation of weak acid by the addition of its own salt is called a common ion effect. ஒரு weak acidோட dissociation-ஐ அதனுடைய own salt-ஐ add பண்ணும் பொழுது என்ன பண்ணுது? dissociation வந்து decrease ஆகுது. This is called a common ion effect. அப்போ the degree of dissociation of weak acid, the degree of ionization of weak acid suppressed by a common ion is called a common ion effect. அப்போ இந்த weak acid ஓட dissociation குறைக்குது. எது குறைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா sodium acetate குறைக்குது. This is called a common ion effect அப்படின்னு நாம சொல்றோம். இங்க எது common ion வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா acetate தான் வந்து common ion. ஓகே ரைட். இப்போ இதுல நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்? சப்போஸ் இந்த weak acidல acetic acidல I am going to add hydrochloric acid. ஒரு few drops இந்த acetic acid நம்ம இந்த சொல்யூஷன் எடுத்துருக்கோம்ல, ஒரு few drops hydrochloric acid நம்ம ஆட் பண்றோம். You add just a few drops of hydrochloric acid. இந்த hydrochloric acid வந்து ஒரு strong acid. இது ஒரு strong acid. இது கம்ப்ளீட்டா வந்து ஸ்ப்ளிட் ஆகும். எப்படி ஸ்ப்ளிட் ஆகும்? H plus and Cl minus. H plus and then Cl minus. இப்போ இந்த weak acid produce பண்ண one of the ion H plus ion இந்த HCl produce பண்ணிருக்கு. அப்போ இந்த hydrochloric acid இதுல இருக்கிற one of the ion produce பண்ணுது இல்ல, அப்போ இங்க எது common ion அப்படின்னு பார்த்தீங்கன்னா H plus is the common ion. புரியுதுங்களா? முன்னாடி சோடியம் அசிட்டேட்டை நீங்க ஆட் பண்ணும்போது அசிட்டேட் ஃபார்ம் ஆச்சு. இப்போ நம்ம HCl ஆட் பண்ணும்போது என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா H plus ஃபார்ம் ஆகுது. இங்க எது காமன் அயான்? இங்க காமன் அயான் வந்து H plus is the common ion. அப்போ H plus ஓட கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ப்ராடக்ட் கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பேக்வர்ட் ரியாக்ஷன் நடக்கும். பேக்வர்ட் நடந்துச்சுன்னா என்ன பண்ணும்? மோர் அமௌண்ட் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் வில் பி ப்ரொடியூஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் டிசோசியேஷன். அப்போ இந்த H plus இந்த H plus ஓட கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுனால இது அசிட்டேட்டோட கம்பைன்ட் ஆகும், இதுவும் கம்பைன்ட் ஆகும். கம்பைன்ட் ஆகிட்டு பேக்வர்ட் ரியாக்ஷன் நடக்கும். நமக்கு அசிட்டிக் ஆசிட் வந்து அதிகமாக வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ இந்த அசிட்டிக் ஆசிடோட டிசோசியேஷனை எது குறைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா HCl குறைக்குது. அப்போ HCl இருக்கக்கூடிய எந்த அயான் காமன் அயான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா H plus is the common ion. அப்போ ஒரு வீக் ஆசிட் அசிட்டிக் ஆசிடோட நீங்கள் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சோடியம் அசிட்டேட் ஆட் பண்ணாலோ இல்லை ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை ஆட் பண்ணாலோ அதனோட டிசோசியேஷன் வந்து டிக்ரீஸ் ஆகும். திஸ் இஸ் கால்டு காமன் அயான் எஃபெக்ட். ஸோ டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் இல்லையா, டிகிரி ஆஃப் அயனைசேஷன் அப்படின்னு சொன்னால் என்னன்னு கேட்டால் த ஃப்ராக்ஷன் நம்பர் ஆஃப் மாலிகூல் அண்டர்கோயிங் டிசோசியேஷன் இஸ் கால்டு டிகிரி ஆஃப் டிசோசியேஷன். நம்ம இதை ஆல்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஓகே, அப்போ வாட் வில் ஹேப்பன் when sodium acetate is added to acetic acid? The dissociation of acetic acid increases or decreases அப்படின்னு கேட்டாங்கன்னா the dissociation of acetic acid decreases. Which one is the common ion when sodium acetate is added to acetic acid? CH3COO minus is the common ion. What will happen when HCl is added to acetic acid? The dissociation of acetic acid decreases or increases? Decreases. இதில் எது காமன் அயான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா H plus is the common ion. ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். ரைட், இப்போ அடுத்து நாம் என்ன பண்ண போகிறோம்? ஒரு வீக் பேஸ் எடுத்துக்க போறீங்க. யூ டேக் வீக் பேஸ். எக்ஸாம்பிள் ஆஃப் வீக் பேஸ் வந்து அமோனியம் ஹைட்ராக்சைடு. அமோனியம் ஹைட்ராக்சைடு NH4OH. இது வந்து ஒரு வீக் பேஸ். ஒரு வீக் பேஸ் கம்ப்ளீட்டா ஸ்ப்ளிட் ஆகுமா, பார்ஷியலா ஸ்ப்ளிட் ஆகுமா? பார்ஷியல். அப்ப டபுள் ஏரோ மார்க் போட்டுக்கோங்க. பார்ஷியலா ஸ்ப்ளிட் ஆகும். எப்படி ஸ்ப்ளிட் ஆகும்? NH4 பிளஸ் பிளஸ் OH மைனஸ் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ இது வந்து அண்டர்கோஸ் பார்ஷியல் டிசோசியேஷன். இந்த சொல்யூஷன்ல அமோனியம் ஹைட்ராக்சைடு வந்து இந்த சொல்யூஷன்ல நம்ம என்ன பண்றோம்? ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் என்ன ஆட் பண்ண போறீங்க? NH4Cl நம்ம ஆட் பண்ண போறோம். NH4Cl. அப்போ இது வந்து இதனோட ஓன் சால்ட்.
இந்த வீக் பேஸோட ஓன் சால்ட்டை நம்ம ஆட் பண்ணுறோம். ரைட். இப்போ இந்த அமோனியம் குளோரைடு வந்து ஸ்ட்ராங்கா வீக்கா நம்ம பார்க்க போகிறோம். இது ஸ்ட்ராங்கா இல்லை வீக்கா? இது ஒரு சால்ட்டு, பட் இந்த சால்ட் வந்து ஸ்ட்ராங்கா வீக்கா அப்படின்னு பார்க்க போகிறோம். இதனுடைய பேரண்ட், இந்த சால்ட்டோட பேரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பேரண்ட் வந்து NH4OH. இது வந்து பேஸ், இது வந்து பேஸ். இன்னொரு பேரண்ட் இங்கே குளோரின் இருக்குல்ல, இன்னொரு பேரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா HCl. இது வந்து ஒரு ஆசிட். அப்போ ஒரு ஆசிடும் ஒரு பேஸும் மிக்ஸ் பண்ணால் நமக்கு சால்ட் கிடைக்குது. அப்போ இந்த சால்ட் எப்படி கிடைச்சிருக்கும்? அமோனியம் ஹைட்ராக்சைடு என்ற ஒரு பேஸ்ல இருந்தோம், HCl என்ற ஒரு ஆசிட்ல இருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போ பாருங்க, இது வந்து நியூட்ரலைஸ் ஆகிடும். இந்த OHம் இந்த H+ நீங்கள் எடுத்துறீங்க. அப்போ இந்த NH4 இந்த Cl இங்கே நமக்கு ஃபார்ம் ஆகுது, NH4Cl ஃபார்ம் ஆகுது. அப்போ NH4Cl is the salt of ammonium hydroxide and HCl. இந்த பேஸ் வந்து வீக்கா ஸ்ட்ராங்கா? இது வந்து வீக் பேஸ். Ammonium hydroxide is a weak base. What about HCl? Strong acid. அப்போ இந்த salt, this is the salt of strong acid against weak base. This is the salt of strong acid against weak base. அப்போ இதனுடைய ஒன் ஆஃப் த பேரண்ட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. எது ஸ்ட்ராங்கா இருக்கு? ஆசிட் ஸ்ட்ராங்கா இருக்கு இல்லைங்களா? அப்போ ஒன் ஆஃப் த பேரண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால இந்த அமோனியம் குளோரைடும் ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட். புரிஞ்சுக்கோங்க, இந்த அமோனியம் குளோரைடு ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட். ஏன்னா இதனுடைய ஒன் ஆஃப் த பேரண்ட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்போ இந்த அமோனியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன்ல நம்ம என்ன ஆட் பண்றோம்? NH4Cl நீங்க ஆட் பண்றீங்க. இது வந்து எப்படி ஸ்ப்ளிட் ஆகும்? கம்ப்ளீட்டா ஸ்ப்ளிட் ஆகும். பிகாஸ் இட் இஸ் a strong electrolyte. எப்படி ஸ்ப்ளிட் ஆகுது பாருங்க. NH4+ and then Cl- undergoes complete dissociation. ரைட். இப்போ இந்த வீக் பேஸ்ல இருந்து ஃபார்ம் ஆன ஒன் ஆஃப் த அயானை, இதே மாதிரி அயானை இந்த சால்ட்டும் இங்க ப்ரொடியூஸ் பண்ணிருக்கா? இந்த NH4 மாதிரியே இங்க ஒரு NH4 ஃபார்ம் ஆயிருக்கா? அப்போ இதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காமன் அயான் அப்படின்னு சொல்றோம். இங்க காமன் அயான் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா NH4+ இஸ் த காமன் அயான். ரைட். இப்போ என்ன ஆகுது? இந்த சால்ட்டை அதனோட ஆட் பண்ணதுனால NH4+ ஓட கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இதனோட கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆனா என்ன ஆகுன்னு கேட்டா there is a more chance to combine with OH-. இந்த NH4 என்ன பண்ணும்? இந்த OH- ஓட ஈஸியா கம்பைன்ட் ஆகும். நிறைய NH4+ இருக்குல்ல, அப்போ இது வந்து இந்த OH- ஓட கம்பைன்ட் ஆச்சுன்னா திரும்பவும் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? அமோனியம் ஹைட்ராக்சைடு ஃபார்ம் ஆகும். அப்போ இதனோட டிசோசியேஷனை இது குறைக்குது. இது ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நடந்து டிசோசியேட் ஆகுது. இது என்ன பண்ணுது? பேக்வர்ட் ரியாக்ஷன் நடந்து அமோனியம் ஹைட்ராக்சைடை ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ the dissociation of ammonium hydroxide, the ionization of ammonium hydroxide is suppressed by its own salt ammonium chloride. இதுல எது காமன் அயான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NH4+ is the common ion. ஸோ என்ன கான்செப்ட்? அக்கார்டிங் டு த லீச்-சாட்லியர் பிரின்சிபல், ஒரு ப்ராடக்டோட கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இட் சப்போர்ட்ஸ் ஒன்லி த பேக்வர்ட் டைரக்ஷன். அப்போ NH4+ இது ஒரு ப்ராடக்ட், இந்த ப்ராடக்டோட கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது, இது சப்ளை பண்ணுது இல்ல. அப்போ இந்த ப்ராடக்ட் கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுனால பேக்வர்ட் ரியாக்ஷன் நடந்து more amount of NH4OH will be produced instead of dissociation. இப்போ பாருங்க, அப்போ இந்த வீக் பேஸோட டிசோசியேஷனை அதனுடைய ஓன் சால்ட் என்ன பண்ணுது? குறைக்குதா? இதுக்கு பேர் தான் காமன் அயான் எஃபெக்ட். அப்போ what is common ion effect? The degree of dissociation of weak acid or weak base is suppressed by its own salt is called a common ion effect. ஈஸியா நீங்க புரிஞ்சுக்கலாம். நீங்க புரியுதுங்களா? The degree of dissociation or degree of ionization of weak acid or weak base is suppressed by addition of a common ion is called a common ion effect. அப்போ அசிட்டிக் ஆசிடோட டிசோசியேஷனை எது குறைக்குது? சோடியம் அசிட்டேட். அமோனியம் ஹைட்ராக்சைடோட டிசோசியேஷனை எது குறைக்குது? அமோனியம் குளோரைட். அங்கே என்ன காமன் அயான்? அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அசிட்டேட் காமன் அயான். இங்கே என்ன காமன் அயான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NH4+ இஸ் த காமன் அயான்.
ஓகே ரைட். இப்போ அடுத்த கொஸ்டின், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த அமோனியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷனில் I am going to add NaOH. சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணுறேன். இப்போ கொஸ்டின் கேட்குறாங்க, அமோனியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷனில் சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணும்போது இதனோட டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் இன்க்ரீஸ் ஆகுமா இல்லை டிக்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ நாம பாருங்க, இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து ஒரு ஸ்ட்ராங் பேஸ். இது என்ன ஆகும், கம்ப்ளீட்டாக ஸ்ப்ளிட் ஆகும். எப்படி ஸ்ப்ளிட் ஆகும், Na ப்ளஸ் அண்ட் தென் OH மைனஸ். அப்போ இந்த வீக் பேஸ்லேருந்து வந்த ஒன் ஆஃப் த அயான் என்னது OH மைனஸ் மாதிரியே இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு எதை ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு, OH மைனஸை ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு. அப்போ இதுதான் நம்ம என்ன சொல்றீங்க, காமன் அயான் அப்படின்னு சொல்றோம். காமன் அயான். அப்போ இதில் இருக்கிற ஒன் ஆஃப் த அயான் இதை ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக இந்த OH மைனஸ் இதனோட கம்பைண்ட் ஆகும், NH4 ப்ளஸோட கம்பைண்ட் ஆகிட்டு திரும்ப நமக்கு அமோனியம் ஹைட்ராக்சைடு கொடுக்கும். அப்போது இந்த அமோனியம் ஹைட்ராக்சைடு என்ற வீக் பேஸோட டிசோசியேஷனை எது குறைக்குது, சோடியம் ஹைட்ராக்சைடு குறைக்குது. இதில் எது காமன் அயான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OH மைனஸ் இஸ் த காமன் அயான். திஸ் வெரி கிளியர். ஸோ அப்போ திஸ் காமன் அயான் இஸ் பேஸ்ட் ஆன் அரினியஸ் கான்செப்ட். அப்போ காமன் அயான் எஃபெக்ட் அப்படின்னு சொன்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, த டிகிரி ஆஃப் dissociation of weak acid or weak base is suppressed by addition of its own salt, or addition of a common ion is called a common ion effect. Give examples for common ion effect. The dissociation of acetic acid suppressed by sodium acetate, the dissociation of ammonium hydroxide suppressed by ammonium chloride. So you try to understand the concept. Okay students, புரிஞ்சுக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த கான்செப்ட் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிய ஆரம்பிக்கும். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சாதான் இதுக்கு பின்னாடி வரக்கூடிய பஃபர் சொல்யூஷன்ஸு, ஹண்டர்சன் ஈக்குவேஷன்ஸ், இந்த மாதிரி கான்செப்ட்லாம் உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.